இன்னைக்கு நம்ம 2009 ரிலீஸ் ஆன ஏர் டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஜாப்பனீஸ் படத்தை பார்க்க போகிறோம். இது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு படம். படத்தை முழுசா பாருங்க. படத்துடைய கிளைமேக்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இப்போ இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இவருடைய பேரு கிம். இவருக்குன்னு சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. இவர் தனியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு காஃபி ஷாப்ல வெயிட்டர் மாதிரி ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இவர் இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாரு. இவருக்குன்னு சொல்லிட்டு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா இல்லையா. ஒரு வீட்டுக்குள்ள வந்தவொடனே அவர் வந்துட்டு ஒரு பொம்மையை வச்சிருக்காரு. இது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஸ் டாய். இந்த டாய் கூட அவர் பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. இந்த டாய்க்கு இவர் வந்துட்டு நிமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரையும் வச்சிருக்காரு. இப்ப அப்படியே இவர் வீட்டுக்கு வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த பொம்மை கூட உட்காந்து பேசிட்டே இருக்காரு. இன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சு, என்ன விஷயம் பண்ணாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இந்த பொம்மையை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே பண்ண வேண்டிய வேலையை பண்ணி முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு பட்டு தூங்கிட்டாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலைல காமிக்கிட்டாங்க. மறுநாள் காலைல இவர் வழக்கம் போல அந்த பொம்மை கிட்ட பேசி முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. அவர் போன கொஞ்ச நேரத்திலேயே இந்த பொம்மைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உயிர் வர ஆரம்பிக்குது. இந்த பொம்மை அப்படியே பொறுமையா எந்திரிச்சு போயிட்டு அப்படியே ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு வெளியே இருக்க விஷயங்கள்லாம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அங்க இருக்கிற பனித்துளியை தொட்டு பார்த்துட்டு ஓ சோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த பொம்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிம் வந்துட்டு சில ட்ரெஸ்லாம் வாங்கி வச்சிருப்பாரு. அந்த ட்ரெஸ்லாம் இந்த பொண்ணு போட்டு பார்க்குறா. மாற்றி போட்டு பார்த்துட்டு கடைசியாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே வீட்டை விட்டு வெளியே வந்தா அங்கே ஒரு குட்டி பொண்ணு இருப்பா. அந்த குட்டி பொண்ணு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு பாய் டேடி அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப பாய் டேடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க. அந்த ஆளுக்கு ஒண்ணுமே புரியல. யாரா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் குருன்னு பார்த்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி போறான். இப்போ ஹீரோயின் அப்படியே நடந்து போறாங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது சில குப்பையெல்லாம் கீழே கொட்டி வச்சிருக்காங்க. சில பேர் வந்துட்டு குப்பையை போட்டு போறாங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நேரத்திலேயே ஒரு குப்பை வண்டி வந்துட்டு எரியக்கூடிய குப்பையில மட்டும் அங்கிருந்து எடுத்துக்கிட்டு போகுது. இந்த விஷயம்லாம் பாக்குறப்ப ஹீரோனுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு, ஒரு மாதிரி பிரமிப்பா இருக்கு. அப்படியே ஊர் முழுக்க சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு அப்படியே எல்லா இடத்தையுமே சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சில குட்டி பசங்க அப்படியே கையை ஒன்னா கோர்த்து வச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க. ஹீரோனும் போயிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே போறாங்க. நெக்ஸ்ட் ஒரு பார்க்ல ஒரு தாத்தா உட்காந்து தனியா புலம்பிக்கிட்டு இருப்பாரு. அந்த தாத்தாவுக்கு பக்கத்துல நம்ம ஹீரோயின் போயிட்டு உட்காந்துட்டு அவங்களும் பேசி முடிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படியே ஊர் மொத்தத்தையும் சுத்தி முடிச்சுட்டே வரப்ப கடைசியா ஈவினிங் டைம்ல ஒரு பெரிய மாடிக்கு மேல ஏறி நின்று அப்படியே அந்த வியூவை ஃபீல் பண்றாங்க. இந்த உலகம் இப்படிதான் செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பயங்கரமா ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ நடந்து வந்துட்டே இருக்கும்போது அங்க ஒரு கடையை பாக்குறாங்க. கடை முழுக்க அப்படியே பல லைட் போட்டு வச்சிருக்காங்க. ஹீரோன் டக்குன்னு கடைக்குள்ள போயிட்டாங்க. அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சீடி கடை. அந்த கடையை அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டே இருக்கும்போது அங்க ஒரு பையன் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். இந்த பையனை நம்ம படத்துடைய ஹீரோ. அந்த பையனை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பையன்கிட்ட பேசி அப்படியே அந்த கடையிலேயே நம்ம ஹீரோயின் வேலைக்கும் சேர்ந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. அப்படிதான் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு பையன் வந்துட்டு நம்ம ஹீரோனை அப்படியே குருன்னு பார்த்துட்டே இருக்கான். என்ன விஷயம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கே புரியல. நம்ம ஹீரோனை நேராக போயிட்டு என்ன விஷயம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோனும் ரூம்குள்ளே போயிட்டு என்ன விஷயத்தை அவன் பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நம்ம ஹீரோன் வந்துட்டு ஒரு பொம்மை இல்லையா, அவங்க கால் முழுக்க கை முழுக்க எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே தையல் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த விஷயம் தான் இவன் பார்த்துட்டு போனானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் பார்க்குறாங்க. சரி ஓகே அவன் பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிற வழியில் குப்பை தொட்டியில் முழு ஆப்பிள் உழுந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. யாரா இதை போட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அப்படியே எட்டி பார்க்குறப்ப மேலே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு சரியான தீனி பண்டாரம். எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா, ஏதாவது ஒன்றத்தை குடிச்சிக்கிட்டே இருப்பா, வீடு முழுக்க சாப்பிட்ற பொருள் குப்பை அப்படின்னு சொல்லிட்டு செம கன்றாவியா இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனால் வழக்கம் போல வந்துட்டு ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணுறான். ஹீரோயின் இவன் ரொமான்ஸ் பண்ண வரும்போது மட்டும் நம்ம ஒரு பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோனுக்கு உயிர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரியாது. இப்போ அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. ஹீரோயின் பாட்டுன்னு வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போயிட்டு வராங்க. இவன் வரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே நார்மலாக பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோன் அப்படிதான் ஒரு பியூட்டி பார்லருக்கு போயிட்டு அவன் அந்த ஸ்டிச்சஸ்லாம் பார்த்துட்டு போனான் இல்லையா. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டிச்சஸ்லாம் மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் போட்டுட்டு சில ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. இப்போ அப்படியே கடையில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோன் ஒர்க் பண்ணும்போது அந்த பையன் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறான். இப்படிதான் வந்துட்டு பண்ணும் அப்படின்ற மாதிரி வேலையெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். போக ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. ரெண்டு பேரும் அப்படியே செம்மையா திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அப்படிதான் ஒரு நாள் டிவி பார்த்துட்டே இருக்கும்போது டிவியில் பீச்சை காமிக்கிறாங்க. ஓ இதான் பீச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நீ இது வரைக்கும் போந்தே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. இல்லடா என் வாழ்க்கையில நான் பீச்சையே பார்த்தது இல்லடா அப்படின்னு சொல்றப்ப சரி ஓகேவா நான் பீச்சுக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பீச்சுக்கு கூப்பிட்டு போறாரு. அங்க போயிட்டு ஹீரோன் செம்ம சந்தோஷமா விளையாடுறாங்க. குட்டி பாப்பா மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே பீச்சுக்கு போயிட்டு வர வழியில ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்குள்ள போறாங்க. கடைக்குள்ள போயிட்டு சாப்பிட்டுட்டே இருந்தா ஹீரோயின் பாட்டு சாப்பிடாம வரைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஏன் நீ சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப நம்ம ஹீரோனுக்கு என்ன பேசுதுன்னே தெரியல. அப்ப அங்க ஒரு குட்டி பொண்ணை பாக்குறாங்க. அந்த குட்டி பொண்ணு அவங்க அப்பா கூட வந்திருப்பா. அந்த பொண்ணு சாப்பிடாம சாப்பாடுலாம் தூக்கி கீழே போட்டு சாப்பிட்ட மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஓ இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சாப்பாடை தூக்கி கீழே போட்டு நான் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த அந்த குட்டி பொண்ணு பாக்குற பரவாயில்ல நம்மள பார்த்து ஒரு பொண்ணு இன்ஸ்பயர் ஆகுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோன் கண்ணடிக்கிறாங்க. அந்த பக்கத்துல இருந்து அந்த பொண்ணு கண்ணடிக்கிறா. டக்குன்னு பார்த்தா லைட்லாம் ஆஃப் ஆகுது. என்னன்னு பார்த்தா அந்த குட்டி பாப்பாக்கு இன்னைக்கு பர்த்டேவை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே மெழுகுவத்திலாம் ஊதி கேக்லாம் கட் பண்ணி இப்போ ஹீரோயின் பாக்குறாங்க. பார்த்துட்டு அங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப இதான் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டேவை பத்தி ஹீரோ எல்லா விஷயத்தையுமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம்லாம் கேட்கிறப்ப ஹீரோனுக்கு பயங்கர விசித்திரமா இருக்குது. சரி ஓகே இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போறாங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது ஹீரோயின் ஒரு பூச்செடியை பார்த்துட்டு இந்த செடிக்கு
செடிக்கு பர்த்டே கொண்டாடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப இல்ல இந்த செடி வந்துட்டு சாக போகுது, இந்த செடியோடைய ஆயுள் காலத்தை இயற்கை தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்றப்ப ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டு அப்படி நடந்து போறாங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்க இருக்க வெளிச்சம் பட்டு ஹீரோயின் ஒரு பொம்மை அப்படின்ற மாதிரி அந்த வெளிச்சம் தெரியுது. நம்ம ஹீரோயின் உடனே ஐயோ இவன் இந்த வெளிச்சத்தை பார்த்து நம்ம ஒரு பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளிச்சம் படாத இடமா பார்த்து நடந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்களை ஒரு பொம்மையில வாங்கி வந்திருப்பான் பாத்தீங்களா, அந்த பொம்மையோட டப்பாவை தூக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. டக்குன்னு அந்த டப்பாவை தூக்கி போட்டு போயிட்டு வேகமா ட்ரெஸ் எல்லாம் கட்டி போட்டு இந்த பொண்ணு போயிட்டு பொம்மையா படுத்துக்கிறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. மறுநாள் காலைல அவன் வேலைக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனும் இங்கிருந்து கிளம்பி அப்படியே ஊரை சுத்தி பார்க்க போறாங்க. சுத்தி பார்த்துட்டு ஒரு பார்க்குக்கு போறாங்க. அந்த பார்க்ல போயிட்டு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு தாத்தா உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. இந்த தாத்தா நம்ம ஹீரோன் கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன விஷயம் சொல்றாரு அப்படின்னா, மேஃப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூச்சி வகை இருக்கு. அந்த பூச்சிக்கு உடல்ல உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் காத்து மட்டும்தான் இருக்கும். நானும் இப்ப அதே போலதான் சில உறுப்புகள் இல்லாம அப்படியே காலியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நானும் அப்படிதான் காத்தோடு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஹீரோன் மறுபடியும் இந்த உலகத்தை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்தை பத்தி பயமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. இப்போ நம்ம ஹீரோனுக்கு நிறைய ஃபீலிங்ஸும் வர ஆரம்பிக்குது. சந்தோஷம், சிரிப்பு, கோவம், சோகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் நம்ம ஹீரோனுக்கு வரவும் ஆரம்பிக்குது. ஒரு நாள் நம்ம ஹீரோன் கடையில் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது அப்படியே தவறி கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுகிறப்ப அந்த பொம்மை இல்லையா அது கிழிஞ்சிருது. கிழிஞ்சி காத்தெல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் ஹீரோன் ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டக்குன்னு இந்த விஷயத்த ஹீரோ பார்த்துட்டு அப்படியே ஒரு டேப்பை கொண்டு வந்து அந்த ஓட்டையில ஒட்டி விட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு வயிற்றுல இருக்க அந்த இதுவை புடுங்கி விட்டு நம்ம ஹீரோடைய மூச்சை ஊதி அப்படியே ஹீரோனுக்கு உயிர் கொடுக்குறாரு. ஹீரோன் ரொம்பவும் சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோன் இங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு பிடிச்ச ஒருத்தனுடைய காத்து என்னுடைய உடம்பு முழுக்க இருக்கு, இவனால தான் இப்போ நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்திலேயே ஹீரோன் மிதக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே இதே சந்தோஷத்தோட நம்ம ஹீரோன் ஊர் முழுக்க சுத்தி ஹீரோக்காக ஒரு ரிங்கு வாங்குறாங்க. அந்த ரிங்கை வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோ போயிட்டு மீட் பண்றாங்க. மீட் பண்ணி அப்படியே பேச்சு வாக்கல என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போறாரு. ஹீரோன் ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப ஹீரோ அங்கிருந்து போயிட்டு இருப்பாரு. இங்க நம்ம ஹீரோன் செமையா மொக்க வாங்குறாங்க. அடுத்த நாள் பைக் எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் ஜாலியா ஊரை சுத்துறாங்க, சினிமா தேட்டருக்கு போறாங்க, பார்க்குக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க செம்ம சந்தோஷமா ஒன்னா சுத்தி பாக்குறாங்க. இந்த நாள் நம்ம ஹீரோனுடைய வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான நாளா மாறுது. அதே டைம்ல நம்ம ஹீரோனுக்கு இந்த கிம்மை சுத்தமா பிடிக்காமலே போகுது. நம்ம வந்துட்டு ஒரு பையனை உண்மையா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த பையன் கூட நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போறாங்க. இந்த பையன் கை வச்சா போயிட்டு குளிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரி பயங்கரமா பண்றாங்க. மனுஷன் எப்படி பண்ணுவானோ அதே போல நம்ம ஹீரோனுக்கு செமையா உணர்ச்சி வந்துருச்சு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோன் கிளம்பி ஹீரோடைய வீட்டுக்கு போறாங்க. ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்க. ஹீரோன் அப்படியே வீட்டை சுத்தி பார்த்துட்டே இருக்கும்போது அங்க ஒரு சில போட்டோஸ்லாம் பாக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருப்பாங்க போல, பிரேக்கப் ஆகி பிரிஞ்சு போயிட்டு இருப்பாங்க போல. அந்த போட்டோவை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அடிச்சு மனசே உடஞ்சி போயிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நம்ம ஹீரோன் செமையா ஃபீல் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோன் வீட்டுக்கே போகவே இல்லை. இங்க இந்த கிம்மோ இந்த பொம்மையை தேடி தேடி பார்த்துட்டு பொம்மை எங்கேயோ தொலைஞ்சு போயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பொம்மையை வாங்கி அந்த பொம்மைக்கும் அதே பெரிய வச்சு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. மறுநாள் நம்ம ஹீரோன் கடையில ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோன் எதிர்பார்க்காத டைம்ல அந்த கிம்மும் கடைக்குள்ள வராரு. வந்துட்டு சீரீஸ்லாம் வாங்கிட்டு கடைசியா பே பண்ணிட்டு போறாரு. நம்ம ஹீரோன் எப்படியோ சமாளிச்சு மறைஞ்சு கிரிஞ்சு அமுச்சு விட்டாங்க. இந்த விஷயத்த அந்த கடைக்காரன் பார்த்துட்டு என்னமா அந்த ஆள் தான் உன்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா, அந்த ஆளை பார்த்தோன்னே நீ பம்பி மறைஞ்சு போன விஷயத்த நான் நல்லாவே பார்த்தேன், அந்த விஷயத்த நான் உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னா நீ என் கூட ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழவை இந்த பொம்மையை தனியா கூப்பிட்டு போயிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் இந்த பொம்மைக்கு சுத்தமா பிடிக்கல. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா செம சோகமா உட்காந்துட்டு இருக்கா. நம்ம பாய் ஃப்ரெண்டுக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப டக்குன்னு என்னமோ சவுண்ட் கேக்குது. சரி ஓகே நம்ம இல்லாம இந்த ஆள் தனியா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் மேல போறாங்க. மேல போனா இந்த ஆள் இன்னொரு பொம்மையை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பொம்மைக்குமே அதே பேரை வச்சு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் உயிரோட வந்தவனே அந்த ஆளுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. நீ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் வந்துட்டு நான் அப்புறமேட்டு சொல்றேன், எனக்கு நீ ஏன் இந்த பேரை வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா அவன் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் ஒன்றை வாங்கிட்டு வந்தேன். ஒன்றை வாங்கிட்டு வந்து அவளை நான் எப்படி யூஸ் பண்ணணும் அதே போல நான் ஒன்றை யூஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோன் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இவன் அப்படியே பின்னாடியே துரத்திட்டு வரான். ஹீரோன் அங்கிருந்து ஓடி போயிட்டு ஒளிஞ்சிட்டாங்க. இவன் தேடி பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இப்போ ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கனவு வருது. ஹீரோன் டக்குன்னு ஏதோ ஒரு தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க. அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோன் மிதக்காம மூழ்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு மனுஷியா மாறின மாதிரி ஃபீல் பண்றாங்க. டக்குன்னு பார்த்தா இது மொத்தமும் கனவு தான். நம்ம ஹீரோன் பார்க்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பார்க்குக்கு பக்கத்துல தான் அந்த தாத்தாவுடைய வீடு இருக்கும். நம்ம ஹீரோன் போயிட்டு அந்த தாத்தாவை மீட் பண்றாங்க. மீட் பண்ணா அந்த தாத்தா பயங்கரமா உடம்பு சரியில்லாம படுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த தாத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்ல. நம்ம ஹீரோயின் அந்த தாத்தாவை கொஞ்ச நாளைக்கு நல்லாவே பாத்துக்கிறாங்க, மாத்திரலாம் கொடுக்குறாங்க. அப்ப அந்த தாத்தா ஒரு போட்டோவை பார்த்துட்டு இருப்பாரு. என்ன போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஹைஸ்கூல்ல சப்ஸ்டியூட் டீச்சரா ஒர்க் பண்ணிருப்பாரு. நான் என்னுடைய வாழ்க்கை முழுக்கவே இப்படி சப்ஸ்டியூட்டாவே கழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப நான் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் இங்க இருந்து கிளம்பி போயிட்டு நம்ம ஹீரோயின் உருவான இடத்துக்கே போறாங்க. அங்க போனா எக்கச்சக்கமான பொம்மைகள் இருக்கு. அங்க ஒரு பரட்ட மண்டே இருக்கு. அவங்கிட்ட போயிட்டு என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும், நான் ஏன் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப நம்ம ஹீரோனை அந்த வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு காமிக்கிறாரு. அங்க போனா நம்ம ஹீரோயின் போலவே எக்கச்சக்கமான பொம்மைகள் இருக்கு. எல்லாமே யூஸ் பண்ணி தூக்கி போட்ட பொம்மைகள். அந்த பொம்மையை காமிச்சு நீ எங்க போனாலும் கடைசி
கடைசியா நீ இங்க தான் வந்து ஆகணும். மற்ற குப்பைகளை மாதிரி உன்னை எரிக்க முடியாது, உன்னை ரீப்ளேஸ் மட்டும் தான் பண்ண முடியும். நீ வந்துட்டு ரீப்ளேஸ் ஆகி போயிட்டே இருப்ப, உன்னை வந்துட்டு அழிக்க முடியாது. உனக்கும் மனுஷங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, மனுஷங்க இறந்து போயிடுவாங்க, ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனால் வந்துட்டு உன்னை ரீப்ளேஸ் பண்ண முடியும். அவங்க உன்னை அனுபவிச்சு தூக்கி போட்டுறாங்க, ஆனால் நீ திருப்பி உயிரோடு தான் வந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோனுக்கு லைட்டாக புரிஞ்ச மாதிரியும் இருக்குது, புரியாத மாதிரியும் இருக்குது. இங்கேருந்து கிளம்பி போயிட்டு ஹீரோ மீட் பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்ந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோ கிட்ட எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க. நான் வந்துட்டு ஒரு செக்ஸ் டாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப, நீ யாருக்குமே செக்ஸ் டாயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை, இப்போ உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு மனசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசிட்டே இருக்கும்போது, எனக்கு வந்துட்டு எந்த ஆசையுமே கிடையாது, உன் கூட சேர்ந்துட்டு ஒரு நாள் வாழ்ந்தா கூட போதும், உன்னுடைய மூச்சு காத்து என்னுடைய உடம்புக்குள்ள இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஏற்கனவே மூச்சு காத்த உள்ள ஊதிருப்பாரு பாத்தீங்களா, அந்த டியூபை புடுங்கி விட்டு மறுபடியும் பயங்கரமா ஊத ஆரம்பிக்கிறாரு. ஊதிட்டு மூடி விட்டாரு. இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்போ அதே போலதான் நம்ம ஹீரோ தூங்கிட்டே இருக்கும்போது, நீ எனக்கு மூச்சு காத்து கொடுத்த இல்லையா, நான் இப்போ உனக்கு மூச்சு காத்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு நம்ம ஹீரோடைய வயிற்றை கிழிச்சு அப்படியே ஊத ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ரத்தமா ஊத்துது. உடனே டேப்பை ஒட்டி விட்டு அப்படியே வாயில ஊத ஆரம்பிக்கிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே வலி தாங்க முடியாம செத்து போறாரு. ஆனா நம்ம ஹீரோ சந்தோஷமா தான் செத்து போயிருப்பாரு. உண்மையிலேயே நம்ம ஹீரோனை லவ் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோவே சொல்லியிருப்பாரு, நான் அவங்க கூட ஒரு நாள் மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு செத்து போனா போதும், நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த விஷயம் தான் இப்போ நடந்திருக்கு. நம்ம ஹீரோனுக்கு இப்போ என்ன பண்றது அப்படின்னே புரியல. நம்ம ஹீரோடைய டெட் பாடியை ஒரு கவருக்குள்ள போட்டு அப்படியே தூக்கின்னு போயிட்டு குப்பை தொட்டியில போட்டு, நமக்குன்னு இருந்த ஒருத்தனே இறந்து போயிட்டான், இதுக்கு மேல நம்ம எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையில ஓட்டின டேப்பை புடுங்கி போட்டு அப்படியே எங்கேயே விழுந்து அப்படியே செத்து போறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு கனவு வருது. அந்த கனவுல நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறாங்க. ஹீரோ அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோன் அப்படியே சந்தோஷமா கண்ணை முடிச்சு பார்த்தா இது மொத்தமும் நம்ம ஹீரோனுக்கு வந்த கனவு மட்டும்தான். இப்போ நம்ம ஹீரோனுடைய கடைசி நிமிடங்கள் அப்படியே நம்ம ஹீரோனுக்கு பக்கத்துல ஒரு பூ மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அந்த பூ அப்படியே ஊதி விடும்போது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு இது வரைக்கும் நம்ம ஹீரோன் லைஃப்ல மீட் பண்ணாங்க இல்லையா, எல்லாருக்கிட்டையுமே போகுது. எல்லாருக்குமே நம்ம ஹீரோனுடைய ஞாபகம் வந்துட்டு போகுது. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.